செல்லம்மா சீரியலில் இப்போ ஜானகி செல்லம்மா ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றிட்டா செல்லம்மா அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அப்போ லக்ஷ்மி மகேந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட பையன் சித்துக்கு உங்கள் பொண்ணு செல்லம்மாவை கொடுப்பீங்களா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மருமகளாக மட்டும் இல்லை மகளாகவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜானகி சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. லக்ஷ்மி போயிட்டு ஜானகிக்கு ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செல்லம்மா அண்ட் சித்து ரெண்டு பேரும் வந்து மாடியில் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா செல்லம்மா வைக்கப்பட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேகாவை காட்டுறாங்க, மரகத பாட்டி காட்டுறாங்க. ஸோ மரகத பாட்டி சொல்கிறாங்க, மேகா 7 மணியானுக்கு நான் ஒரு நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன், வரியா கோயிலுக்கு போகலாம், அங்கே போயிட்டு வரலாம் நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேகா. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு வந்து கடவுள் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் வந்து கோபுரமாக இருந்தேன், இப்போ குப்பையில் இருக்கேன். அந்த செல்லம்மா குப்பையாக இருந்தால் இப்போ கோபுரமாக இருக்கா அப்படின்னு மேகா ரொம்ப அழுத்து போய் பேசுகிறாங்க. அப்போ மரகத பாட்டி சொல்கிறாங்க, கடவுள் மேலே வந்து குறை சொல்லாத, எல்லாமே உனக்கு கடவுள் கொடுத்தான், ஆனால் நீ தான் அதை வந்து தக்க வச்சுக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக மேகா ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப மயக்கம் போட்டு கிடக்காங்க. அப்போ சித்துவுக்கு அந்த ஹோட்டல் மேனேஜர் ஃபோன் பண்ணி, மேகா இந்த மாதிரி ரொம்ப போதையில் குடிச்சிட்டு கிடக்காங்கன்னு சொல்ல, ஸோ சித்து தான் தூக்கிட்டு வந்து கார்லாம் ஏற்றி கூட்டிகிட்டு வராரு. அப்போ செல்லம்மா அதை நம்ம மேகா வந்து உளறிட்டே வராங்க செல்லம்மாவை பற்றி. நான் அந்த செல்லம்மாவை பழி வாங்காமல் விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல சித்துக்கு ஒரு பக்கம் ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ மேகாவை வீட்டுக்கு வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மி, சித்து, செல்லம்மா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி வந்து இந்த மாதிரி நேற்று மேகா குடிச்சிட்டு இந்த மாதிரி பார்ட்டியில் இருந்தால் நம்ம சித்து தான் போய் தூக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்ல, உடனே செல்லம்மா கேட்குறாங்க, ஏன் என்ன கூட்டிகிட்டு போகல, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சித்து கிட்ட கேட்க, அப்போ லக்ஷ்மியும் சித்துவும் சிரிக்கிறாங்க. வர வர வந்து செல்லம்மாக்கு பொசசிவ்னஸ் அதிகமாகிட்டே போகுதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாளாக திருப்பங்கள் நடக்க போகுது. மேகா செல்லம்மாவை என்ன பழிவாங்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.